நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்தல் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம மேல அன்பு வைத்தபடினாலே நமக்கு செய்ததான நியாயம் ரொம்ப வித்தியாசமா காணப்படுது. என்ன தெரியுமா? தண்டனை அவர் மேல ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்து. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கையில என்ன காணப்படுது அப்படின்னு சொன்னா, நம்ம கையில கோபாக்கினியின் பாத்திரம் இருக்கு, அவர் கையில என்ன இருக்கு? ரட்சிப்பின் பாத்திரம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? இந்த பாத்திரத்தை நீ வாங்கிக்கோ, அந்த பாத்திரத்தை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப கோபாக்கினியை அவர் ருசித்து ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறதான காரியம் தான் சிலுவையிலே நடந்ததான காரியம். அப்ப எப்போ ஒரு மனுஷன் மேன்மை உள்ளவன் ஆகிறான் தெரியுமா? சிலுவையினுடைய உபதேசம் இன்னதென்று அவன் அறிந்து கொள்கிறான். பாருங்க, அப்ப தன்னுடைய தெய்வத்தை அவன் புரிந்து கொள்ளுகிறான், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான், அவன் மிருகத்திலிருந்து மேன்மை உள்ளதான மனிதனாக, அதனாலதான் அடாப்ஷன், அவன் தேவ பிள்ளையாக அவன் மாறுகிறான். இல்லை என்று சொன்னால் பவுலும் யூதாவும் யாக்கோபும் சொல்லுகிற போல எப்படிதான் அவர்கள் காணப்படுறாங்க? மிருகத்துக்கு ஒப்பாக, அல்லது நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்லுகிறதை போல மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்ல. ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட்ல அது தெரிஞ்சிருது. தேவன் வைக்கிற டெஸ்ட்ல மனுஷன் விழுந்துடுறான் இல்லையா, அவன் அதுல மேற்கொண்டு மேல வந்தான் அப்படின்னு சொன்னா தெரியுது இவன் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த மனுஷனை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரோ மனுஷனை சோதிக்கிறார் என்று நீதிமொழிகள்ல அவர் எழுதுகிறத நீங்க பாப்பீங்க. அடுத்து, நாம் இரக்கத்தை சிநேகித்து மற்றவர்களுக்கு என்ன நியாயம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னா, ஆண்டவர் நம்மிடத்துல இரக்கத்தை சிநேகித்து நமக்கு நியாயம் செய்தார். அது என்ன நமக்கு அமைந்தது? ரட்சிப்பும் இளைப்பாறுதலும் சமாதானமுமாய் அமைந்தது. நாம என்ன செய்ய முடியும்? யூதா 1 அதிகாரம் 21 23 வரைக்கும், யூதா 1 21 23 வரைக்கும். தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்ம இரக்கத்தை பெற்று விட்டோமே, எதற்கு காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம இரக்கத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம இன்னும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறி பூரணம் அடைந்து பரலோகத்துல இன்னும் பிரவேசிக்கல, இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக காத்திருக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றதான வார்த்தையினுடைய அர்த்தம். 22, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்ற. அப்ப நாம இரக்கத்தை சிநேகித்து மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து, அதாவது புத்தி அடைந்தவர்களாக சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தினாலே கரைபடாம உங்களை காத்துக்கொள்ளுங்க. அர்த்தம் என்ன? உங்களுக்கு இது வாசிக்கும் போது உங்களுக்கு தோணும், இது என்ன சிலருக்கு இரக்கம் பாராட்டுறது, சிலரை மட்டும் ரட்சிக்கிறது, சிலருக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்றதா, என்ன மீனிங் இது அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, நீங்க எல்லாரையும் என்ன பண்ண முடியாது? உங்களால ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. அதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் இரக்கமா தான் இருக்கணும், ஆனா உங்களுடைய இரக்கம் எல்லாருக்கும் பலனை கொடுக்காது, பிரயோஜனப்படாது. நீங்க இறக்கப்பட்டுதான் என்ன பண்றீங்க? நரகாக்கினிலிருந்து அவர்களை மீட்க விரும்பிதான் நீங்க என்ன பண்றீங்க? சத்தியத்தை அறிவிக்கிறீர்கள். அப்ப சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து மீட்டு ரட்சித்து அப்படின்றதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நம்முடைய இரக்கம் எல்லாருக்கும் அவசியம், ஆனாலும் எல்லாருக்கும் அது பலனை கொடுக்காது. ஏற்றுக்கொள்ளுகிறவர் மட்டும்தான் அந்த இரக்கத்தின் பலனை பெறுவார்கள். அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவார். அதனால்தான் பாத்தீங்கன்னா சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து, எல்லாருக்கும் சொன்னாலும் எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மற்றவர்கள் நம்மளை அசுசிப்படுத்ததான் நினைப்பாங்க. அதனால 23 மாம்சத்தால் கரைபட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு.